வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் தாள் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக இருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக தவத்தினை வழிநடத்தி கொடுத்த சந்திரன் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய சுகந்தியம்மா அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கும் நகலேஷ் ஐயா அவர்களுக்கும், ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எம்முடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அறிவு என்னும் ஆயுதம். அப்போ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அறிவை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அதை எப்படி ஆயுதமா பயன்படுத்தலாம், நாம எப்படி பயன்படுத்தினா அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத பத்திலாம் நம்ம சிந்தனை செய்யலாம். அறிவு அப்படின்னு சொல்லும்போது மனித வாழ்க்கையில மிக உயர்ந்த செல்வம்னா அது அறிவு தான். மனிதனை மற்ற உயிரினங்கள்ல இருந்து உயர்த்தி காட்டுவது அவங்களோட அறிவா தான் இருக்குது. ஆனா அறிவு அப்படின்றது வெறும் தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அதன்படி செய்யறது மட்டும் கிடையாது. உண்மையை ஆராய்ச்சி செய்து அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய திறன் தான் உண்மையான அறிவா இருக்கும். உலகத்துல மனிதனுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்களோட அறிவு தான். வாள், வேல், துப்பாக்கி, அப்புறம் நிறைய ஆயுதங்கள், கத்தி, அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கு. அந்த அது எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மனித அறிவோட வெளிப்பாடா தான் இருக்குது. தேவைக்கும் சூழ்நிலைக்கும் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு ஏத்த தாக்கம் அந்த மாதிரி பார்த்து வெவ்வேறு ஆயுதங்களை மனிதர்கள் உருவாக்குனாங்க. அப்போ சமூக முன்னேற்றத்துக்கும் வாழ்வின் வளத்துக்கும் இந்த அறிவை தான் பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த அறிவு அப்படின்றது மேலும் கூர்த்தீட்டப்படணும் அப்படின்னா அதற்கு அவங்களோட கல்வி ரொம்ப அவசியமா இருக்கு. கல்வி, அனுபவம், சிந்தனை, ஆய்வு அது எல்லாம் மூலம் பார்க்கும்போது அந்த அறிவாட்சி திறன் மேலும் வளருது. வரலாற்றுல பார்க்கும்போது பல அறிஞர்கள், தலைவர்கள் அவங்களோட அறிவை ஆயுதமா வைத்துக்கொண்டு உலகத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இன்னைக்கு எப்பவுமே நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், உலகத்தோட வல்லரசு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த அமெரிக்காவிலே பார்த்தாங்கன்னா ஒரு காலத்துல எப்படி இருந்தது, அந்த கருப்பின மக்கள்லாம் அடிமையா தான் வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த அடிமைத்தனத்துல இருந்து அந்த மக்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா அதை பத்தி ஆராய்ச்சி சிந்தனை செய்தவர்கள் பலர் இருந்தாலும் இயற்கை அவர் ஒரு சிந்தனை ஆழ்ந்து இது பண்ணி அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங்கா போட்ட அந்த அப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு ஒரு தலைவரை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நிறைய முறை எலெக்ஷன்ல 2-3 முறை நின்னாலும் முதல்ல எல்லாம் தோல்வி அடைந்தார். ஆனாலும் மனம் தளராது நின்னு வெற்றி பெற்று அவரோட முதல் கையெழுத்து என்னவா இருந்தது, அந்த அடிமைத்தனத்தை மக்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது அவரோட அறிவாட்சி திறன் பாருங்க, வேற எந்த மாதிரி செய்தாலும் அந்த மக்களுக்கு முழுமையா விடுதலை கிடைக்காது. அப்போ அந்த நாட்டோட மிக உயர்ந்த பதவிக்கு அதன் பிறகு அந்த ஒரு கையெழுத்து மட்டும், அந்த ஒரு கையெழுத்து இன்னைக்கு எவ்வளவு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு. மக்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலும் அங்க அந்த ரேசிசம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அப்போ பாருங்க அது எந்த அளவுக்கு புறையோடி போயிருந்திருக்குது எத்தனை வருஷமா. அப்போ அந்த அவரோட அறிவை அவர் ஆக்கத்துறையில பயன்படுத்தி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், அறிவியல் கண்டுபிடிப்பு, மருத்துவ முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, இது எல்லாமே பார்க்கும்போது மக்களோட அறிவோட கூர்மையையும் அறிவின் வலிமையையும் பறைசாற்றுது இல்லைங்களா? மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா பெரும்பாலான மாற்றங்கள் அறிவின் உயர்வின் பயனால தான் நிகழ்ந்திருக்குது.
ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அறிவின் பெருமைய பல குறள்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அறிவுடைமைன்னு தலைப்பு. அப்புறம் நிறைய குறள்கள் பார்க்கும்போது அந்த அறிவின் மேன்மையையும் சிறப்பையும் பல இடத்துல கொடுத்திருக்காங்க. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லும்போது அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லுவாங்க. அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கில் ஆகா அறன்னு சொல்றாங்க. அப்போ அறிவுன்றது வரக்கூடிய ஆஹ் அழிவை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு காத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த கருவியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து பகைவராலும் அழிக்க முடியாத உள் பாதுகாப்பு அரணாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அறிவு நமக்கு வந்து சுய பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மளை வந்து காக்குது. நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்வோம் இல்லையா, அதுல வந்து குண்டலகேசி அப்படின்னு வருவதற்கும் அந்த அந்த கதையோட சாரம் கூட பாத்தீங்கன்னா எப்படி அந்த உட்கருத்து அப்படின்றது அந்த அறிவாட்சி திறனை வெளிப்படுத்துறதா தான் இருக்கும். அதுல வரக்கூடிய அந்த கதாநாயகி பார்க்கும்போது மிக சிறந்த செல்வந்தரோட மகள். ஆனா வந்து பார்த்தா அவங்க வந்து ஒரு கல்வனை வந்து விரும்புறாங்க. அப்போ அந்த அந்த கல்வன் அப்படின்றவர் வந்து அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டு அவரை வந்து காவலர்கள் கூட்டிட்டு போகும்போது அத அப்ப பார்த்துதான் அவங்களுக்கு வந்து அவர் மேல ஒரு ஈடுபாடு ஏற்படுது. அப்புறம் வந்து அவங்களோட தந்தையோட அந்த வேண்டுதலுக்காக அவரை வந்து விடுதலை செய்து நல்ல மனிதராக வந்து திருந்தி வாழ்ந்தாலுமே ஏதோ இவங்க வந்து கிண்டலா கணவன்ற உரிமையில ஒரு வார்த்தைய சொல்ல அது அவருக்கு மனசுல வந்து ஆழமான காயத்தை உருவாக்கியிருக்கு. இவங்க வந்து உரிமையோட கிண்டல்ல சொன்னதுதான். ஆனா அவரோட பழைய கால வாழ்க்கை அவருக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்ததால திரும்ப வந்து அவர் என்ன பண்றாரு, இவங்களை வந்து பழி வாங்க மாதிரி இது பண்ணும்போது அப்ப என்ன பண்றாங்க, அந்த கதாநாயகி பெண்மணி வந்து அவங்களோட அறிவாட்சி திறனால அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறது மட்டும் இல்லாம அவரை வந்து ஒரு உயர்ந்த மலையில மேல போகும்போது அங்க இருந்து கீழே தள்ளி விட்டு இவங்க வந்து தப்பிக்கிறாங்க. அப்பவும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம இறந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாலுமே அவங்க அறிவாட்சி திறன் என்ன சொல்லுது, இந்த மனிதன் வந்து திருந்திட்டான்னு நினைச்சேன் ஆனா திருந்தல, திரும்பவும் அவர் வந்து அந்த பழைய தப்பைய செய்யறாங்க. அப்ப நான் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி பல பெண்களும் பல மக்களும் பாதிக்க கூடாது இல்லையா அப்படின்னு யோசிச்சு அவரை வந்து கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து புத்த துறவியா மாறினாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகுது. ஆக அந்த இடத்துலயும் அவங்க அறிவுதான் அவங்கள ஆயுதமா இருந்து அவங்கள பாதுகாத்தது மட்டும் இல்லாம மற்ற மக்களையும் அவர்கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு கருவியா இருந்திருக்குது. அப்போ வாழ்க்கையில வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள், துன்பங்கள் இதை எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அறிவு தான் நமக்கு உதவியாக இருக்குது. எது உண்மை, எது பொய், எது அப்படின்ற வித்தியாசத்தை நம்ம அறிவின் மூலமா தான் தெரிந்து கொள்ள முடியுது. அப்போ நம்மளோட திறமைய வளர்த்துக்கணும், நாம இன்னும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அதுக்குமே இந்த அறிவு தான் அமைதியான ஆயுதமா இருந்து உதவி செய்யுது. அப்போ அறிவு அப்படின்னும் போது அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கூர்மையான ஆயுதம். அது வந்து கூர்மையான ஆயுதம் அப்படின்றது 2 பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு கத்தி போல. அத வந்து முறையா பயன்படுத்தணும். நம்ம இந்த அது குண்டலகேசியில வர கதாநாயகி மாரி அத வந்து கரெக்ட்டா ஆரம்பத்துல அவங்க தப்பு பண்ணாலும், அதன் பிறகு பாருங்க அத முறையா பயன்படுத்தி தன்னை பாதுகாத்தது இல்லாம, மற்றவர்களையும் பாதுகாத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அத வந்து முறையா பயன்படுத்தணும். அப்படி முறையா பயன்படுத்தக்கூடியது வந்து அப்போ அது முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப டாக்டர்ஸ் கத்தி யூஸ் பண்ணுவாங்க, செஃப் கத்தி யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி கொலைகாரர்களும் கத்தி யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் மக்கள் உயிரை பாதுகாக்க உதவுது, மக்களுக்கு உணவளிக்க உதவுது. ஆனா அதையே தவறான வழியில பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளவு வந்து சமூகத்துக்கு அவங்களுக்கு அவங்களையும் அவங்க குடும்பத்துக்கும் தீங்கு இழைக்கிறது மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கும் அது தீங்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்போ அறிவு வந்து ஆக்கப்பூர்வமான வழியில மட்டும்தான் செலுத்தும் போதுதான் அது வந்து புகழையும் செல்வத்தையும் கொடுக்க
அறிவோட சேர்ந்து நல்லொழுக்கமும் அவசியம் தேவை. அப்போ நல்லொழுக்கமும் மனிதநேயமும் இருக்கும் பொழுதுதான் அந்த அறிவானது புகழையும் சேர்த்து கொடுக்கும். அப்போ இத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படின்னா, அதற்கு வந்து கண்டிப்பாக ஆன்மீக அறிவும் தேவையா இருக்குது. ஆன்மீக அறிவும், அந்த கல்வி அறிவும் சேரும் பொழுதுதான் அந்த அறிவானது ஒருவருக்கு செல்வம், புகழ், கீர்த்தி அந்த சுவாமிஜி சொல்வாங்க இல்லையா? அந்த 7 சம்பத்துக்கள்னு. அதுல வரக்கூடிய உடல் வலிவு, அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது வந்து இந்த அறிவாக இருக்குது. அதுல வந்து கருவமைப்பு, உருவமைப்பு தவிர மற்ற எல்லாமே குணம், அதையும் கல்வி அறிவின் மூலமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அப்புறம் உடல் வலிவு, சுகம், செல்வம், புகழ், கீர்த்தி எல்லாத்தையுமே நம்மால மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுது. அப்புறம் அப்படி பார்க்கும்போது வேத காலம் தொட்டு இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு தான் எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்குது. பல மகான்களும் பார்க்கும்போது, இந்த அறிவு ஆட்சித்திறன் உயர்வுனால தான் நெறைய மக்களுக்கு நல்வழி கொடுக்கக்கூடிய போதனைகள குடுத்தாங்க. வேத வாக்கியங்களும் இத தான் எடுத்துரைக்குது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அறிவானது புலன்கள் மூலம் இயங்கும்போது, அத வந்து நாம புலனறிவுன்னு சொல்றோம். இந்த புலனறிவு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இயங்கும்போது என்ன ஆகுது? அது மயங்கி போயிடுது. மாயையில வந்து செயல்படுது. அந்த மாரி மயங்கி மாயையில செயல்படும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வியாபார உத்தி, அ அதனால மற்றவர்களோட அறிவுக்கு இந்த அறிவு அடிமையாயிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா, பல பேர் வந்து தன்னோட நேரத்த விரயம் பண்றாங்க, பணத்த விரயம் பண்றாங்க. அப்போ இந்த அறிவில் நிலைச்சு இருக்கும் பொழுது, இந்த மயக்கம், மாயையிலிருந்து விடுபட முடியும். அறிவுல நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா, அதற்கு என்ன பண்ணணும்? அதற்கு வந்து பல மகான்கள் வழிகாட்டியிருக்காங்க. நம்ம அருட்தந்தை நமக்கு ரொம்ப ஈஸியா பல வழிகள வந்து குடுத்திருக்கிறாங்க. அப்போ விளக்கம் வேண்டும். அறிவுல நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா, மகான்கள் காட்டின வழியும், அந்த விளக்க வாழ்வும் நமக்கு தேவையா இருக்குது. அப்ப நாம என்ன பண்றோம்? அறிவுல நிலைக்கணும் அப்படின்னா, அகத்தவம் நமக்கு அவசியமா இருக்குது. அப்ப அகத்தவம் செய்யணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேண்டும்? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடல தயார் செய்யணும். உயிர தயார் பண்ணணும். மனத தயார் பண்ணணும். அப்போ நம்ம எத வைத்து தவம் செய்வோம்? நமக்கு உடல தயார் பண்றதுக்கு உடற்பயிற்சி குடுத்துட்டாங்க. உயிர தயார் பண்ண காயகல்ப பயிற்சி குடுத்துட்டாங்க. மனத தயார் பண்றதுக்கு நம்ம அகத்தவம் குடுத்துட்டாங்க. இப்ப தவத்த வந்து நம்ம எத வச்சு செய்றோம்? மனத வச்சு தானே செய்றோம். அ ம அப்போ சுவாமிஜி சொல்றாங்க பாருங்க, "மனம் புலன்களில் மயங்கினால் அது மாயைன்னு." அப்போ இந்த மாயைய வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தவம் செய்ய முடியும்? அ அப்போ எத வச்சு நம்ம தவம் செய்யணும்? அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அப்போ அறிவத வச்சுக்கிட்டு தான் நம்ம தவத்துக்கு பயன்படுத்துவோம். அறிவை தான் நம்ம வந்து தவத்தை பயன்படுத்த முடியும். அறிவை வச்சுதான் நம்ம தவம் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணணும்? மனத வந்து அறிவா மாத்தணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரியுமா எப்படி மனத வந்து அறிவா மாத்தணும்னு? அங்க தான் வந்து நமக்கு குருவோட உதவி வருது பாருங்க. சுவாமிஜி சொல்றாங்க, "மனம் உயர் வெளியினில் மருவித் தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும்." மருவி அப்படின்னா என்னங்க? அதுவாகவே மாறுறது. அப்போ மனம் வெளியாகவே மாறும்போது, அங்க வந்து அந்த மனதுக்கு இறை அறிவுன்னு பேரு. அப்போ அந்த மனம் உயிராக மாறிடுச்சுன்னா, அது வந்து உயிரறிவாக இருக்குது. அப்போ அந்த மனம் புலன்கள்ல இருக்கும்போது, அது வந்து புலனறிவு. அப்போ அறிவ வந்து ஆயுதமாக்கி, அதே அறிவ வச்சுக்கிட்டு அறிவ அறியணும்னா, நாம என்ன பண்ணணும்? புலனறிவ உயிரில அடக்கணும். அதுல ஒடுங்கி போகணும். அப்போ ஒடுங்கி போயிட்டு மெய்ப்பொருளாகவே இருக்கும் பொழுது, நம்மோட மேன்மைய நாம உணர்ந்திட முடியும். நம்ம மேன்மைய நாம உணர்ந்திட தான், நான் தவம் செய்றேன் அப்படின்றத ஒரு கவிதையில வந்து சுவாமிஜி குடுத்துருக்காங்க. இத வந்து தவம் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு அப்போ சுவாமிஜி வந்து முன்னாலாம் வந்து அப்படி சொல்லிட்டு தான் அந்த கவிய பாடிட்டு தான் தவம் செய்வாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு பேராசிரியரோட இதுல கேட்டிருக்கேன். அப்போ பாருங்க, புலனறிவுல வந்து விழிப்பு நிலை வேணும். அப்போ பெரும்பாலும் வந்து மனிதர்கள் என்ன பண்றாங்க? புலனறிவுல தான் இந்த ஐம்புலன்கள் வழியா தான்
அந்த அறிவு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த புலன அறிவுல நிக்காம புலன் உணர்ச்சியில மாறி போயிடுது. அப்போ புலன் உணர்ச்சியில மாறும்போது என்ன ஆகுது, நாம வந்து அந்த மயக்கத்திலயும் மாயையிலும் மாட்டிக்கிட்டு நம்மோட பணத்தையும் மனத்தையும் வீணாக்கிட்டு காலத்தையும் விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆஹ் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அனைத்தையும் கடந்து நின்று அறிவுக்கு இயக்க கல பொருள் பரம அணுவான உயிர்நிலையை உணர வேண்டும்னு சொல்றாங்க. அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அனைத்தையும் கடந்து நின்று அறிவுக்கு இயக்க களம் பொருள் பரம அணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். அறிவங்கே உயிராகும் துரியமாகும்னு சொல்றாங்க. இப்போ நாம பண்ண துரியாதய 9 மைய தவத்துல நாம வந்து துரியம், அதை கடந்து துரியாதீதமும் போயிட்டு வந்தோம். அப்போ இந்த அறிவு தான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில என்ன ஆகுதுன்னா 6 தீய குணங்களாக மாறுது. இது வந்து நம்ம வந்து அப்பப்போ நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், அந்த புலன்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சியோட அந்த பயிற்சியை கொடுத்து அந்த விழிப்பு நிலையில இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த புலன்கள் வந்து புலன் அறிவுல இயங்கும், இல்லைன்னா புலன் உணர்ச்சியில மாறி போயிடுது. அப்போ புலன் அறிவுல தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்குதான் சுவாமிஜி நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி சுவாமிஜி வந்து எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க அனுபவிச்சு அதுக்கு பிறகுதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வந்து அப்போ புலன்கள்ல வந்து அறிவை செலுத்தும் போது எப்படி இருக்குன்றதையும் சுவாமிஜி சொல்றாங்க பாருங்க. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. பாத்தீங்களா? அறிவை வந்து புலன்களை அதிக நாள் பழக்கும் போது என்ன ஆகுது, அறிவு புலன்களை வென்றது அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அப்போ புலன்களை அறிந்தது வென்றது அப்படின்றாங்க. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் சொல்றாங்க. அப்போ அமைதி இல்லாம போகுதுன்னா என்ன காரணம்னா அறிவுல நிலைக்கல. சுவாமிஜி வந்து எப்பவுமே வந்து அந்த அமைதி நிலையிலே சாந்து, அவங்கள பார்த்தாலே அந்த அமைதி அலை வந்து அப்படியே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? நம்ம ஆழியார் போறோம்னா நம்ம அதை கிட்ட நெருங்க 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 நமக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும். ஏன்னா அவங்க அங்கிருந்து வரக்கூடிய அந்த அமைதி அலை மற்ற பரவி அந்த அதை அந்த அந்த இடத்த சார்ந்து இருக்க மற்ற சுற்றுப்புறத்துக்குமே அந்த அமைதி அலை பரவும் போது நமக்கு ஆனந்தம் கிடைக்குது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அமைதியில நிலைச்சு இருந்தாங்க. அவங்க பெற்ற அறிவுல வந்து நிலைச்சு இருந்ததால அவங்களுக்கு அமைதி கிடைத்தது. இப்ப நமக்கெல்லாம் அமைதி இல்லாம போகுதுன்னா என்ன காரணம்? தவம் செய்வோம், தவம் செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருப்போம், அப்புறமா வந்து அந்த அமைதி இல்லாம போகுது. ஏன்னா பெற்ற அறிவுல நிலையா நிக்கல. அப்போ அறிவு அகண்டாகாரத்துல நிக்கும் போது யாருக்கு நின்னுச்சு? சுவாமிஜிக்கு நின்னுது. அதனால அவங்க அறிவு வந்து பேரறிவோட இணைந்து இருந்ததால இறைநிலை உணர்வு பெற்றாங்க. அந்த நிலையிலே தொடர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வாழ்ந்து வந்தது இல்லாம நம்ம எல்லாரையுமே அந்த நிலைக்கு உயர்த்த முயற்சி செஞ்சு நமக்கு வழிவகுத்தும் கொடுத்தாங்க. ஆக பெற்ற அறிவுல வந்து நிலைச்சு இருக்கும் பொழுதுதான் அந்த நமக்கு வந்து அமைதி கிடைக்கும். அமைதி இல்லாம போறதுக்கு என்ன காரணம்னா அந்த நிலைச்சு இருக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாம போகுது. ஆக அந்த அறிவு வந்து அகண்டாகாரம் தூய பரவலியோட இணைக்கும் போது அந்த பேரறிவு, அந்த இறை அறிவு நமக்கும்
நம்மோட சிற்றறிவோட இணையும் பொழுது, நம்ம சிற்றறிவு அந்த பேரறிவோட இணையும் பொழுது நமக்குள்ளாக அந்த இறைத்தன்மைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காலகாலமாக பல மகான்களும் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த அவங்க அறிவை ஆராய்ச்சி செய்து தவம் செய்து நிலைச்சி இருந்து அமைதி பெற்று அந்த அமைதியை எல்லாரும் உணரணும் அப்படின்றதுக்கு தான் பல விளக்கங்கள் பல காலமா கொடுத்தாங்க. எல்லா சமயங்களுமே பார்க்கும்போது இந்த அமைதியை தான் வலியுறுத்துது. அந்த அமைதி இல்லாம போறதுக்கு காரணம் பெற்ற அறிவுல நிலையா நிக்காம இருக்கிறது தான். சுவாமிஜி சொல்லும் பொழுது, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் செய்வதும் நினைப்பதும் நித்திய கடன்னு சொல்றாங்க. அப்போ எல்லா சமயங்களும் இதைத்தான் வலியுறுத்திட்டு வருது இல்லைங்களா? சுவாமிஜி நம்ம குரு வணக்க பாடல் என்ன சொல்றாங்க, அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதனை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் சொல்வாங்க. அப்போ அறிவில அறிவாய் நிலைத்தோர் அப்படின்னா அனைவரும் அந்த மாதிரி நிலைத்து நின்று இருந்தவங்க தான் நம்ம அந்த இயேசு மகான், நபிகள் நாயகம், வள்ளலார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் மாதிரி பல மகான்கள்லாம் இருந்தாங்க. அவங்க அறிவுல அறிவா நிலைத்து இருந்ததால அவங்களுக்கு அந்த அமைதி கிடைச்சது. நம்மும் இந்த மாதிரி அறிவுல நிலைச்சு இருக்கணும்ன்றதுக்காக தான் நமக்கு சுவாமிஜி நமக்கு மனவளக்கலையை உருவாக்கி கொடுத்தாங்க. உருவாக்கி கொடுத்து நாமும் அதை தொடர்ந்து நிலைச்சு இருந்து நம்மோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் அவங்க நோக்கமாக இருந்தது. வேத காலத்திலே பார்க்கும்போது அந்த வேதங்களை இப்ப என்ன சொன்னாங்க, அந்த 4 மகா வாக்கியமாக சுருக்கி அந்த வேதத்தோட சாரத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, வேத வாக்கியங்கள்ல பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன அர்த்தமாகுதுன்னா, தூய அறிவே வேதம் அப்படின்னு சொல்லுது. அப்போ வார்த்தை வழியாக அந்த காலத்துல உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு மகான் என்ன பண்றாங்க, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உணர்ந்தவர்கள் மற்றவங்களுக்கு உபதேசித்து, உன்னோட அறிவு தான், உன்னோட தூய அறிவு தான் வேதம். அத அந்த அறிவை தூய்மையாவே வைத்துக்கொள்ளு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அடுத்து கொஞ்ச காலங்க அடுத்த இதுல என்ன வருது, அகம் பிரம்மாஸ்மி சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடியதுதான் அந்த இறை அறிவாக இருக்குது இல்லையா? அதுதான் பிரம்மம், அதுதான் தெய்வம். அதுதான் அதையே சான்ஸ்கிரிட்ல அந்த காலத்துல அங்க சொல்லி வைத்தாங்க. அப்போ அதை சார்ந்ததை பார்க்கும்போது தமிழ்ல பார்க்கும்போது திருமூலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தள்ள தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன் அனைத்தும் காலா மணி விளக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது உள்ளத்துக்குள்ள இருக்கிறது, இறையறிவாக இருக்கிறது தான் பிரம்மம் அப்படின்றதையே இங்க என்ன சொல்றாங்க, உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமூலர் அவர்கள். அப்போ வடக்கு பக்கம் வாழ்ந்த மக்கள் அவங்களோட மொழி அவங்க சொன்னாங்க, அதையே தெற்கு பக்கம் வாழ்ந்தவங்க இவங்க மொழியில சொல்லியிருக்காங்க. இத மாதிரிதான் எல்லா உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்த மக்கள் அவங்க பயன்படுத்தின மொழியின் மூலமாக மக்களுக்கு அந்த இறை அறிவை போதிக்க முயற்சி செய்து அவங்கவுங்க மொழிகள் மூலமாக விளக்கி கொடுத்தாங்க. அடுத்தது பார்க்கும்போது தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுவே நீயாக இருக்கிறாய், இறையாற்றலே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது இறையாற்றல்னா அந்த தூய அறிவு தான் இறையாற்றலாக இருக்குது. அப்போ நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உனக்குள்ளாகவே இருக்குது அப்படின்றத விளக்கி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது அயனாம்சம் பிரம்மம். அது அப்ப அயம் ஆத்மம் பிரம்மம், நாம காணுகின்ற எல்லா ஜீவனுமே இறை வடிவம் தான் அனைத்து அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே சுவாமிஜி என்ன சொல்றாங்க, அறிவே தெய்வம்ன்றதுல சுவாமிஜி எப்படி எல்லாமே பல பல படி நிலைகள்ல அந்த அறிவு, தூய அறிவு
இந்த மாதிரி வந்திருக்கு, மாற்றம் பெற்று வந்திருக்கு அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் நமக்கு வந்து சுவாமிஜி வந்து அறிவே தெய்வம் அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி தான் பார்க்கும்பொழுது, எல்லா இடத்துலயுமே மக்கள் வந்து அந்த காலத்துல அந்த அறிவாட்சி திறன் கம்மியா இருந்ததால, அத முன்னேற்றம் அ அ அந்த அறிவாட்சி திறத்த உணர்ந்து அவங்க வந்து முன்னேறணுன்றதுக்காக, இது எல்லாத்தையும் குடுத்துருக்காங்க. அவங்கவங்க ம உணர்ந்த நிலைய அவங்கவங்க பயன்படுத்தின மொழிகள் மூலமாக கொடுத்தாங்க. அப்போ அந்த அறிவு தான் எல்லாமும் அப்படின்னு சொல்லும்போது, ம ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் என்ன சொல்றாங்க? "ஐயப்படாதது அகத்ததை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொளல்ன்னு" சொல்றாங்க. அப்போ இது என்ன ஆகுது? முதல்ல சொல்லக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதையே வந்து ஐயன் திருவள்ளுவர்கள் இந்த குறள்ல வந்து அதே அர்த்தம் வரத வந்து இங்க வந்து இந்த மாதிரி விளக்கி கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆ அப்போ தத்துவமசி அப்படின்னும்போது, நம்ம என்ன பார்த்தோம்? அதுவே நீயாக இருக்கிறாய் அப்படின்னும்போது, திருமூலர் என்ன சொல்றாரு? "தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்கத் தான் இருந்தானே" அப்படின்னு சொல்றாரு. அப்போ, அதுவே நானாக இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்றது இப்போ வள்ளலாரும் வந்து இத வந்து இன்னும் அவரோட கவிகள்ல விளக்கியிருக்காங்க. வள்ளலார் என்ன சொல்வாங்க? "பசிப்பினி போக்குவது தான் பரம புண்ணியம்னு" சொல்றாங்க. அத உணர்ந்ததால தான் அவர் வந்து எல்லாமே அந்த இறையறிவோட வெளிப்பாடு அப்படின்றத உணர்ந்ததால தான் அவங்க என்ன சொல்றாங்க? "வாடிய பயிரே கண்டபோதெல்லாம் வாடினேன்னு" சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அது என்னது? அயம் ஆத்மம் பிரம்மம். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஜீவனும் இறையின் வடிவம் தான். அதனால தான் அவங்க வந்து அந்த இறையறிவை உணர்ந்ததால, "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு" சொல்றாங்க. அப்போ இப்படி எல்லாருமே உணர்ந்தவர்கள் எல்லாமே கூறுனது என்னன்னா, அந்த அறிவு தான் தெய்வம். அத உணர்த்த பல வழியில முயற்சி செய்தாங்க. ஆக, அப்போ மனம் அமைதி பெறணும்னா, அந்த அறிவ நாம ஆயுதமாக்கி, நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லணும். அந்த ஆயுதத்த முறையாக நல்ல வழியில பயன்படுத்தினா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லி, நேரம் கருதி என்னுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.